வெல்கம் டு முஸ்தாதியன் அகாடமி. இந்த ஸ்லைடை பார்த்து நீங்கள் ஒரு முடிவுக்கு வரலாம். ஆர்டிஎன் சீரீஸ், அது என்ன ஆர்டிஎன் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா ரோல் ஆஃப் தமிழ்நாடு. அப்போ இந்த சீரீஸில் நம்ம எதை பேஸ் பண்ணி கவர் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடை பேஸ் பண்ணி தான். ஸோ மெயினாக நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா யூனிட் 8 அண்ட் யூனிட் 9 ப்ரிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில், அதே மாதிரி மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்க்கும்பொழுது இல்லை கரண்ட் அஃபேர்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்க்கும்பொழுதும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஸ்கீம்ஸ், தமிழ்நாடு ரிலேட்டடாக ஏற்படுத்தக்கூடிய ப்ராஜெக்ட்ஸ் எல்லாத்தையுமே நம்ம இந்த சீரீஸில் கவர் பண்ணுவோம். அப்போ எங்கேருந்து போகிறோம் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா யூனிட் 8லேருந்து நம்ம இந்த சீரீஸை ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ யூனிட் 8 உங்கள் எல்லாருக்குமே தெரியும். குரூப் 1 இருக்கட்டும், குரூப் 2 இருக்கட்டும், குரூப் 4 எந்த எக்ஸாம் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கனாலும் யூனிட் 1 யூனிட் 8 வந்து என்ன பண்ணும், மேஜர் ரோல் பண்ணும். அப்படி தானே? ஃபார் எக்ஸாம்பிள் குரூப் 1 2021 இருக்கட்டும், 2022 இருக்கட்டும், இந்த யூனிட் 8லேருந்து எவ்வளோ கொஸ்டின்ஸ் வந்திருக்குன்னா 25 to 30 கொஸ்டின்ஸ் கிட்ட நியர்லி வந்திருக்கு. அதுவே குரூப் 2 இப்போ நடந்த 2022 இருக்கட்டும், அந்த ப்ரிலிம்ஸில் எவ்வளோ கொஸ்டின்ஸ் வந்திருக்கு, நியர்லி 13 கொஸ்டின்ஸ் வந்திருக்கு. அதுவே குரூப் 4 2022 எவ்வளோ, 13 to 15 கொஸ்டின்ஸ். நம்ம அனலைஸ் பண்ணுறப்ப தமிழ்நாடு ஹிஸ்ட்ரி அண்ட் கல்ச்சரில் ஒரு சில டாபிக் நம்ம என்ன பண்ணிவிடுவோம், ஐஎன்எம் கீழே கொண்டு வந்துடுவோம். ஸோ அதனால் நியர்லி என்ன சொல்லிடலாம், 13 to 15 கொஸ்டின்ஸ் இருக்குது. அப்போ இந்த டாபிக் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான டாபிக். அப்போ இந்த சீரியஸ் ஃபுல்லாகவே எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா யூனிட் 8ல் இருக்கக்கூடிய கண்டென்ட் எல்லாமே பார்க்க போகிறோம். யூனிட் 9ஐயும் நம்ம கம்ப்ளீட் பண்ண போகிறோம். ஸோ இப்போ இது யாருக்கெல்லாம் இருக்கும் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா பைலிங்குவல் தான். ஸோ கிட்டத்தட்ட தமிழ் அண்ட் இங்கிலீஷ் ரெண்டு மீடியமே இதை கவர் பண்ணலாம், இதை ஃபாலோ பண்ணலாம். இங்கே எப்படி இருக்கும் ஸ்லைடு, எப்படி இருக்குன்னு பார்த்துட்டிங்கன்னா லெஃப்ட் அண்ட் ரைட் ஹேண்ட் சைடில் தமிழ் அண்ட் இங்கிலீஷ் ஸ்கூல் புக்ஸை கட் அண்ட் காப்பி பேஸ்ட் பண்ணி தான் இருக்கும். அதனால் நம்ம என்ன டாபிக் படிக்கிறோமோ, எதை மார்க் பண்ணுறோமோ அதை அப்படியே நீங்கள் ஸ்கூல் புக்ஸ்லேயே மார்க் பண்ணிவிட்டு உங்களுக்கு ரிவிஷன் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ இந்த டாபிக் ஃபுல்லாகவே தமிழ்நாடு ரிலேட்டட் மறுபடியும் நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஓகே, இப்போ சிலபஸ்க்குள்ளே ஃபஸ்ட்டு போகலாம். சிலபஸ் எதை பேஸ் பண்ணி இருக்குது, தமிழ்நாடு ரிலேட்டாக இருக்கக்கூடிய ஃபஸ்ட்டு பாயிண்ட் தமிழ் சமுதாயம், ஒரு தமிழ் சொசைட்டி எப்படி வந்திருக்கு, அதனுடைய வரலாறு என்ன, அங்கே என்னென்ன மாதிரியான கண்டுபிடிப்புகள் இருந்திருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் தொல்லியல் கண்டுபிடிப்பாக இருக்கலாம். அதே மாதிரி தமிழ் சமுதாயத்தில் இருக்கக்கூடிய இலக்கியங்கள், தமிழ் லிட்ரேச்சர், இது எல்லாமே முதல் டாப்பிக்காக இருக்குது யூனிட் 8ல். சரியா? அப்போது இந்த யூனிட் 8ன்னு பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு டாபிக் எது ரிலேட்டடாக இருக்குது, ஆர்கியாலஜி, அதே மாதிரி லிட்ரேச்சர், இது ரெண்டும் கவர் பண்ணக்கூடியதாக இருக்கா. செகண்ட் டாபிக் ஃபுல்லாகவே திருக்குறள். ஸோ திருக்குறள் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டானது. சரி, ஏன் இம்பார்ட்டன்ட் சொல்கிறோம் அப்படின்னா நீங்கள் என்ன எக்ஸாம் எடுத்து பார்த்தாலும் ஜிஎஸ் கொஸ்டினில் திருக்குறள் இல்லாத கொஸ்டினே இருக்காது. அந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட். ஒரு சில தேர்வுகள்லாம் 5 கேள்வி வரைக்குமே கேட்டிருக்காங்க. அப்போ இந்த திருக்குறளுக்கு நம்ம எதை படிக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6th-லேருந்து 12th வரைக்கும் இருக்கக்கூடிய ஸ்கூல் புக்ஸில் திருக்குறள் எங்கெல்லாம் இருக்குது, தமிழ் புக்கில் இருக்கும், அதே மாதிரி எத்திக்ஸ் புக்லேயும் அங்கங்கே திருக்குறள்கள் இருக்கும். இது எல்லாத்தையுமே கவர் பண்ணுறோம். அதுக்கப்புறம் தேர்ட் பாயிண்ட் இதில் என்ன இருக்குதுன்னு பார்த்துட்டிங்கன்னா விடுதலை போராட்டம் சம்மந்தப்பட்டது. இப்போ இந்த விடுதலை போராட்டத்தில் தமிழ்நாட்டிலேருந்து யாரெல்லாம் மேஜர் ரோல் பண்ணால், என்னென்ன ஆட்சியாளர்கள், என்னென்ன பாளையக்காரர்கள், வேலுநாச்சியார்லேருந்து யார் யார் விடுதலை போராட்டத்தில் ஈடுபட்டாங்கிற விஷயத்தை கவர் பண்ண போகிறோம். இது எல்லாமே அதுதான், ஆங்கிலேயருக்கு எதிரான தொடக்க கால எதிர்ப்புகளும் அது ரிலேட்டடாக தான் வரும். ஃபோர்த் இருக்கக்கூடியது என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா சீர்திருத்த இயக்கம், அதாவது சமூக அரசியல் இயக்கங்கள், அதே மாதிரி தமிழ்நாட்டில் உருவான சீர்திருத்த இயக்கங்களையும் சேர்ந்து கவர் பண்ணுவோம். சமூக அரசியல் இயக்கங்களில் யாரெல்லாம் வருவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆரம்பத்திலிருந்தே நீதி கட்சியிலேருந்து நம்ம ஆரம்பிச்சுக்கலாம் தமிழ்நாட்டில். ஸோ நீதி கட்சி, அது தொடர்ந்து வரக்கூடிய திராவிடர் கழகங்கள் எல்லாத்தையுமே நம்ம பார்ப்போம். யார் வரைக்கும் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா தந்தை பெரியாரில் தொடங்கி பேரறிஞர் அண்ணா வரைக்கும் இருக்கக்கூடிய பங்களிப்புகள் என்னன்னு சொல்லி நம்ம எல்லாத்தையுமே கவர் பண்ணிடுவோம். அப்போ இதில் நம்ம ஒரு ஸ்மார்ட் வேல கவர் பண்ண போகிறோம். அது என்ன ஸ்மார்ட் வே அப்படின்னு உங்களுக்கு தோணலாம். இந்த ஸ்மார்ட் வே நம்ம சொல்கிறது என்னென்னா ஒரு சீரீஸும் எப்படி இருக்கும், ஒரு யூனிட்டை கவர் பண்ணியிருப்போம். ஸோ ஒரு யூனிட், அதுக்கப்புறம் அதனுடைய எண்டில் என்ன இருக்கும் அப்படின்னா 4 திருக்குறள்கள் இருக்கும். அப்போ ஒரு சீரீஸ் நம்ம பார்க்குறோம், ஒரு வீடியோ பார்க்குறோம்னா ஒரு யூனிட்டையும் கவர் பண்ணிடலாம், 4 திருக்குறளையும் படிச்சிடலாம். இது மல்டிபிளாக நிறைய சீரீஸ் நம்ம அப்கமிங் சீரீஸ்லாம் கவர் பண்ணிட்டு வர 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 உங்களுக்கு என்ன ஆகும், யூனிட்ஸும் அட் த சேம் டைம் கவர் ஆகிடும், திருக்குறளும் கவர் ஆகிடும். அப்போ இந்த ஃபஸ்ட்டு பார்ட்டு நான் எங்கே விட்டேன், நான் சொல்கிறது இப்போ எல்லாமே செகண்டு, தேர்டு, ஃபோர்த்து பார்ட்டு கவர் ஆகுது. அப்போ இந்த ஃபஸ்ட்டு பார்ட்டுக்கு நான் என்ன செய்ய அப்படின்னு நீங்கள் யோசிச்சிங்கன்னா இந்த ஃபஸ்ட்டு பார்ட்டுக்கும் தனியாக நாங்கள் வீடியோஸ் போடுவோம். சங்க காலத்திலேருந்து இக்காலம் வரைக்கும் இருக்கக்கூடிய இலக்கியம் சம்மந்தப்பட்டது, தொல்லியல் கண்டுபிடிப்புகள், கரண்ட் அஃபேர்ஸோட ரிலேட் பண்ணி இந்த ஃபஸ்ட்டு பார்ட்டுக்கும் நாங்கள் வீடியோஸ் தனியாக கொடுப்போம். அப்போ இதுலேருந்து நீங்கள் என்ன பண்ணலாம், இந்த ஆர்டிஎன் சீரியஸில் எல்லாத்தையுமே உங்களால் கவர் பண்ண முடியும். ஓகே, ஃபஸ்ட்டு நம்ம இதில் பேசிக்லேருந்து ஆரம்பிப்போம். முதல் பாடமாக எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா உங்களுடைய 6th புக்கில் இருக்குது யார் வருவா
பாருங்கள், தமிழ்நாட்டில் காந்தி எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா 6th தமிழ் புக்கில் இருக்கும் இந்த பாடம். சரி, ஏன் தமிழில் மட்டும் இருக்குது அப்படின்னா தமிழ் புக்கு தமிழில் மட்டும்தான் இருக்கும். ஏன்னா இதுவே ஹிஸ்ட்ரியிலேருந்து எடுத்திருக்கோம், இல்லை வேறு ஒரு யூனிட்லேருந்து எடுத்திருக்கோம்னா தமிழ் அண்ட் இங்கிலீஷ் ரெண்டையுமே மிக்ஸ் பண்ணி வைக்கலாம். ஆனால் இங்கே தமிழ் புக்கில் மட்டும்தான் இருக்குது. இப்போ தமிழ்நாட்டில் காந்தி, காந்தின்னு பேரை சொன்னாலே உங்களுக்கு என்ன ஞாபகம் வரும்? முதல்ல யாரை கேட்டாலும் என்ன சொல்லுவாங்க? அகிம்சை, சத்தியாகிரகம், தீண்டாமை ஒழிப்பு, பெண்களினுடைய முன்னேற்றம், வேற என்னெல்லாம் இருக்குது, கிராமப்புறங்களின் முன்னேற்றம்னு யாருனாலும் எதனாலும் சொல்லலாம். ஆனால் இங்கே நம்ம எதை பற்றி பார்க்குறோன்னா தமிழ்நாட்டில் காந்தி. அப்போ தமிழ்நாடு காந்திக்கு என்ன ஒரு மாற்றத்தை கொடுத்தது? தமிழ்நாட்டுக்கு காந்தி வந்ததுனால, தமிழ்நாட்டில் நடந்த நிகழ்வுகள்னால காந்தி நமக்கு எதை உணர்த்த வர்றார் அப்படிங்கிற விஷயத்தை தான் இந்த பாடமாக கொடுத்துருக்காங்க. 6th டேர்ம், அதாவது 6th தமிழில் 3rd டேர்மில் இருக்கக்கூடிய இந்த பாட் ரொம்ப சின்ன ஒரு யூனிட் தான், ரொம்ப பெரிய கண்டென்ட்லாம் இருக்காது. முதல்ல எங்கேருந்து ஆரம்பிக்கும் அப்படின்னா, காந்தி எப்போ உள்ளே வராருன்னு பாருங்கள். 1919ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் தான் காந்தி என்ன பண்ணுறாரு? சென்னைக்கு வர்றாரு. சென்னைக்கு வந்த டைமில் அங்கே கொடுமையான ஒரு சட்டம் இருக்குது. அதான் என்ன சட்டம் அப்படின்னா ரவுலட் சட்டம். இந்த ரவுலட் சட்டம் எல்லாருக்கும் தெரியும். இது என்ன? இந்தியர்கள் எல்லாம் என்ன பண்ணுறாங்க? ஆங்கிலேயர் கீழே போயிட்டு எனக்கு விடுதலை வேணும், தன்னாட்சி கொடுங்க, சுயாட்சி கொடுங்கன்னு சொல்லி எல்லா இந்தியரும் கேட்டு போராட்டம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்போ இப்படி போயிட்டே இருந்துச்சுன்னா என்ன ஆகும்? நாளைக்கு கடைசி நம்மளுக்கே பெரிய வினையாக வந்துடுவாங்கன்னு சொல்லிட்டு என்ன, இந்தியர்களை ஃபுல்லாக அடக்கி ஒடுக்கணும், அவங்க மேலே எல்லா வகையான சட்டங்களையும் கொண்டு வரணும்னு சொல்லி ஆங்கிலேய அரசாங்கமானது யோசிக்குது. அப்படி யோசிச்சு தான் என்ன பண்ணுது? கடுமையான ஒரு கொடுங்கோல் சட்டமான ரவுலட் சட்டத்தை கொண்டு வருது. அப்போ இந்தியர்கள் எல்லாரும் என்ன யோசிக்கிறாங்க? அதுலேயும் குறிப்பாக காந்தி என்ன யோசிக்கிறார் அப்படின்னா, இந்த மாதிரியான சட்டத்தெல்லாம் கொண்டு வந்தோன்னா நாளைக்கு இந்தியர் என்ன நிலைமைப்பா, இப்போவே இப்படி நிலைமையாக இருக்கே, இதுக்கப்புறம் என்னென்ன மாதிரியான ஆக்ஷன்ஸ் நம்ம எடுக்க போகிறான், என்னென்ன மாதிரியான கொடுமையெல்லாம் நடத்த போகிறான், அப்போ இதை சும்மா விடக்கூடாது, இதை எதிர்த்து நம்ம என்ன பண்ணணும்? ஒரு இயக்கத்தை ஆரம்பிக்கணும், ஒரு போராட்டத்தை ஆரம்பிக்கணும். அப்போ நம்ம என்ன பண்ணுறோம்? சாதாரணமாக ஒரு பிளான் போட்டாலே, ஒரு ட்ரிப் பிளான் போட்டாலே என்ன பண்ணுவோம்? முதல்ல மீட்டிங் போடுவோம். அதே மாதிரி காந்தி என்ன பண்ணுறாரு? மீட்டிங்கை போடுறாரு. யார் வீட்டில் போடுறாரு அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா ராஜாஜி. அப்போது ரவுலட் சட்டத்தை எதிர்த்து போராட்டத்தை நடத்த காந்தி என்ன பண்ணுறாரு? ராஜாஜியினுடைய வீட்டில் ஒரு அமர்வை அமர்க்கிறார். அப்போ இந்த அமர்வு எதை பற்றி இருக்கும்? ரவுலட் சட்டத்தை நம்ம எப்படி ஃபேஸ் பண்ணலாம், இதை எப்படி எதிர்த்து மக்களை ஒன்று திரட்டி போராட்டத்தை நடத்தலாம்னு சொல்லி விஷயங்கள் இருக்கும். இந்த பாடத்தில் நான் இங்கே என்ன மார்க் பண்ணுறனோ அதை நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. நான் ஓரலாக சொல்கிறதுல ஃபேக்சுவல் டேட்டா இருந்துச்சுன்னா எழுதிக்கோங்க, ஃபேக்சுவல் டேட்டா இல்லை அப்படின்னா அதை ஜஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் மட்டும் பண்ணிக்கோங்க, சரியா? அப்போது இந்த பாயிண்ட் எல்லாம் கவர் பண்ணிவிட்டு அடுத்து எங்கே வரோம்? ராஜாஜி வீட்டில் இந்த மீட்டிங் நடந்துகிட்டு இருக்கு. அப்போ தான் யார் உள்ளே வருவார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாரதியார். இவர் என்ன பண்ணுவார்? ராஜாஜி வீட்டில் காந்தி மெத்தையில் உட்காந்து பேசிகிட்டு இருப்பார். பாரதியார் பக்கத்தில் போய் உட்காந்து என்ன சொல்லுவார்னா, இன்றைக்கி ஈவினிங் நான் ஒரு மீட்டிங் வச்சுருக்கேன், ஒரு பொதுக்கூட்டம் வச்சுருக்கேன், காந்தியடிகள் நீங்கள் இருக்கிறதுலே பெரிய தேச தந்தை, கிட்டத்தட்ட பெரிய தலைவராக இருக்கீங்க, நீங்கள் என்ன பண்ணலாம், என் பொதுக்கூட்டத்துக்கு நீங்கள் தலைமை தாங்கலாமா அப்படின்னு யார் கேட்குறா? பாரதியார் கேட்குறாரு. அப்போ காந்தி என்ன சொல்கிறாரு? இன்றைக்கி ஏற்கனவே நான் கொஞ்சம் பிஸியாக இருக்கேன், நீங்கள் என்ன பண்ணலாம், உங்களுடைய பொதுக்கூட்டத்தை நாளைக்கு வைக்கலாமான்னு கேட்குறாரு. அப்போ பாரதியார் அதுக்கு என்ன சொல்கிறாரு? இன்றைக்கி நான் என்ன சொன்னனோ இன்றைக்கி திட்டமிட்டபடி கூட்டம் நடக்கும், நீங்கள் இந்த ரவுலட் சட்டத்துக்கு எதிராக ஒரு இயக்கத்தை தொடங்குறீங்களே அந்த இயக்கத்துக்கு என்னுடைய வாழ்த்துகள் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு பாரதியார் அங்கேருந்து போயிடுறாரு. அப்போ இதிலிருந்து நம்ம என்ன உணர்த்த வருது அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, அதாவது ஒரு தனி மனிதனுக்காக, ஒரு பொதுமக்கள் அடங்கிய ஒரு கூட்டம் ஒரு தனி மனிதனுக்காக எந்த ஒரு மாற்றத்தையும் செய்து கொள்ளாதுங்கிற ஒரு தமிழரின் பண்பங்க எடுத்துக்காட்டாக நம்ம சொல்லிக்கலாம். அப்போ இதில் நம்ம என்ன சொல்கிறோம்? பாரதியார் என்ன பண்ணுறாரு? காந்திக்கு பக்கத்தில் போய் உட்காந்து காந்திகிட்ட கேட்குறாரு, பொதுக்கூட்டத்துக்கு தலைமை தாங்க முடியுமா? என்ன சொல்கிறாங்க? தலைமை தாங்க முடியாது, நாளைக்கு நடத்தலாமான்னு. அப்போ பாரதியார் என்ன சொல்கிறாரு? முடியாது, திட்டமிட்டபடி கூட்டம் நடக்கும், நீங்கள் தொடங்க போகும் இயக்கத்துக்கு என்னுடைய வாழ்த்துகள் சொல்லி முடிக்கிறாரு. அப்போ இப்படிலாம் பேசிட்டு போகிறாரு, இவர் யார், ஒரு பவர்ஃபுல்லான ஆளாக இருக்காருன்னு சொல்லி காந்தி என்ன பண்ணுறாரு? ராஜாஜிட்ட போய் கேட்குறாரு. அப்போ ராஜாஜி தான் சொல்கிறாரு, பாரதியாருங்கிறவர் எங்கள் தமிழ்நாட்டினுடைய ஒரு கவிஞர், கவிதைகளை எழுதக்கூடியவர், ஒரு எழுத்தாளர்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ இவரை நீங்கள் பத்திரமா பார்த்துக்கணும், இவர் தமிழ்நாட்டுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு ஆளாக இருக்கிறாரு, இந்தியாவுக்கே முக்கியமான ஒரு ஆளாக இருக்கிறாருன்னு சொல்லி காந்தி ரிப்ளை பண்ணுறாரு இதுக்கு. அப்போ இதுலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, பாரதியார் மீது காந்தி வச்சிருக்கக்கூடிய ஒரு மதிப்பீடு, இவர் எவ்வளோ பெரிய ஆள், இவரை மாதிரியான ஒரு ஆள் தான் நமக்கு தேவைங்கிறத நமக்கு எடுத்துக்காட்டாக இருக்குது. ஸோ அதுதான் உங்களுடைய புக்கில் அடுத்த பேரால் இருக்கும். ஸோ செகண்ட் எங்கே போகிறோம் அப்படின்னா, பாரதியார் மீட்டிங் எல்லாமே முடிஞ்சிருச்சு, மறுபடியும் காந்தி எங்கே வராரு? தமிழ்நாட்டுக்கு வராரு. எப்போனா 1921 செப்டம்பர் மாதம். தமிழ்நாட்டுக்கு வந்ததோடு இல்லாமல் ட்ரெயினில் ஏறி மதுரைக்கு போய்கிட்டு இருக்காரு.
மதுரைக்கு போய்கிட்டு இருக்கும் போது தான் வெளியில் பார்க்குறாரு, கிட்டத்தட்ட நிறைய மக்கள் என்ன பண்ணுறாங்க, உடுத்துறதுக்கு உடை இல்லாமல் ஒரு துணியை வச்சு, அதாவது ஒரு துண்டை வச்சு இடுப்பில் கட்டிக்கிட்டு அங்கே வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ இதிலேருந்து காந்தி தன்னை பார்க்குறாரு, நான் எவ்வளோ பகட்டான ஒரு வாழ்க்கை, மேல் சட்டை கீழ் சட்டை எல்லாம் போட்டு தலப்பாலாம் கட்டியிருக்கேன், இப்படி ஒரு பகட்டான வாழ்க்கையை நான் வாழ்ந்துட்டுருக்கேன். ஆனால் என்னை சார்ந்த மக்கள், தமிழ்நாட்டு மக்கள் எப்படி இருக்காங்க, ரொம்ப எளிமையான வாழ்க்கையில் இருக்காங்களே, அவங்களுக்கு அந்த அளவுக்கு கூட பொருளாதாரம் இல்லைன்னு சொல்லி காந்தி யோசிக்கிறாரு. அப்போ ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சேன்னா எளிமை அப்படிங்கிற ஒரு பண்பு. அப்போ இதில் நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, காந்தியினுடைய தோற்றத்தில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தியது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மதுரை தான். ஸோ புரிஞ்சா, காந்தியின் தோற்றத்தில் மாற்றத்தை ஏற்படுத்திய ஊர் என்ன, தமிழ்நாட்டில் குறிப்பாக மதுரை. அப்போ இது ஒரு எளிமையின் திருக்கோலம் இதுதான் அப்படின்ற ஒரு பண்பை நமக்கு வெளிப்படுத்துது. அடுத்து நம்ம இதில் எங்கே போகிறோம் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, காந்தியடி 3வது நிகழ்வாக நடத்துகிறாரு. என்ன நிகழ்வுன்னு பாருங்கள், கானாடு காத்தான். இது எங்கே இருக்குன்னா காரைக்குடியில் இருக்குது. ஸோ காரைக்குடியில் இருக்கக்கூடிய கானாடு காத்தான் அப்படிங்கிற ஒரு ஊருக்கு போகிறாரு. எங்கே அப்படின்னா, அந்த ஊரில் அவருக்கு தெரிஞ்ச ஒரு ஆள் இருக்கார், அவர் வீட்டில் போய் தங்க போகிறாரு. தங்க போகிறப்ப அந்த வீட்டை பார்க்குறாரு சுத்து முத்துக்கும். என்னப்பா இந்த வீட்டில் எங்கே பார்த்தாலும் வெளிநாட்டு பொருள், ஃபாரின்லேருந்து கொண்டு வந்து இறக்கியிருக்காரு, இறக்கி இவ்வளோ அழகாக வீடை வந்து டெக்கரேட் பண்ணியிருக்காருன்னு சொல்லி காந்தி யோசிச்சுட்டே அவர்கிட்ட கேட்குறாரு, இவ்வளோ ஃபாரின் பொருட்களை வச்சு நீங்கள் வீட்டை அழகுபடுத்திருக்கீங்களே, இந்த பொருட்களில் இந்த செலவழித்த பணத்தில் ஒரு 10ல் 1 பகுதி எனக்கு கொடுத்தா கூட நான் என்ன பண்ணிடுவேன், இதை விட அழகாக உங்கள் வீட்டை நான் டெக்கரேட் பண்ணிடுவேன்னு சொல்லி காந்தி அவர்கிட்ட எடுத்து சொல்கிறாரு. அப்போ அவர் இதை எந்த வகையில் நான் உணர்ந்திருப்பார் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, முதல் வகை, வெளிநாட்டு பொருட்களில் செலவழித்த பணத்தை விட கம்மியான பணத்தை செலவழிக்கணும். அப்போது அழகுபடுத்துவதற்கு ஆடம்பர செலவுகள் இருக்கக்கூடாது. அப்போ எளிமை அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வெளிப்படுத்துதா. அதோட வேற என்ன வெளிப்படுத்துது அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, வெளிநாட்டு பொருட்களை போய் வாங்கணுமா அதிக காசு கொடுத்து, அதுவே தமிழ்நாட்டில் கிடைக்கக்கூடிய, நம்ம நாட்டில் கிடைக்கக்கூடிய பொருட்களை நம்ம வாங்கி பயன்படுத்தினோம்னா அதை உற்பத்தி பண்ணக்கூடிய ஒரு தொழிலாளருக்கு வாழ்வாதாரத்தை கொடுக்குமே அப்படிங்கிற ஒரு சுதேசின்னு கூட நம்ம அதை சொல்லலாம். இது எப்படின்னா, உள்நாட்டு முன்னேற்றத்திற்கும் இந்த மாதிரி ஒரு 2 பண்பை வந்து இந்த பேராகிராஃப் நமக்கு சொல்லுது. ஸோ இது என்ன பண்ணலாம், நம்மளே உணர்ந்துக்கலாம் எந்த ஒரு விஷயமா தான் இருக்கும்னு. அப்போ அதே தான் இங்கே கீழே இருக்கும் கண்டென்ட். அழகு செஞ்சுருக்கிறத பார்த்தீங்கன்னா 10ல் 1 பங்கு பணத்தை நீங்கள் இதை கொடுத்தாலே நான் என்ன பண்ணிடுவேன், இதை விட அழகாக பண்ணிடுவேன். ஸோ இப்படி சொல்லி முடிச்சுட்டு காந்தி என்ன பண்ணிட்டாரு, கிளம்பிடுறாரு. செகண்ட் டைம் ஒரு வாட்டி மறுபடியும் அதே ஒருத்தர் வீட்டுக்கு வந்து தங்கும் பொழுது அங்கே வெளிநாட்டு பொருட்கள் எதுவுமே இல்லை. அதை எல்லாத்தையும் என்ன பண்ணிட்டார், அந்த வீட்டினுடைய ஓனரு அப்புறப்படுத்தி விட்டார் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம இதில் பார்க்குறோம். ஸோ அடுத்து நம்ம காந்தி வேற என்ன ஒரு பண்பை நமக்கு சொல்லி கொடுக்குறாரு அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, தீண்டாமை ஒழிப்பு. அதாவது மனிதர்கள் எல்லாருமே சமம், இன்னொரு மனிதன் என்ன செய்யக்கூடாது, தாழ்த்தக்கூடாதுங்கிற விஷயத்த சொல்கிறார். அது என்ன இன்சிடென்ட் அப்படின்னு பாருங்கள், மதுரைக்கு போய் இருக்கார் காந்தி. ஸோ காந்தியடி மதுரையில் தங்கி இருக்கும் பொழுது மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு போயிட்டு வரலாமேன்னு எல்லாரும் கேட்பாங்கல்ல, அதே மாதிரி காந்திக்கு கூட இருக்கவங்க என்ன சொல்கிறாங்க, மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு நம்ம போயிட்டு வரலாம்னு சொல்லி கேட்குறாங்க காந்தி கிட்ட. காந்தி என்ன சொல்கிறாருன்னா, அந்த கோயிலுக்கு எல்லாருமே உள்ளே போகலாமா அப்படின்னு கேட்குறாரு. எல்லாருமேலாம் போக முடியாது, ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்தை சார்ந்த மக்கள் மட்டும்தான் அந்த கோயிலுக்குள்ளே போக முடியும், மீதி யாருக்கும் அனுமதி கிடையாதுன்னு சொல்லும்போது காந்தி என்ன பண்ணிட்டாரு, அப்போ அப்படி உள்ள ஒரு கோயிலுக்கு நான் வரமாட்டேன், எப்போ எல்லாரும் உள்ளே போகிறாங்களோ அப்போ நான் வந்துக்கிறேன்னு சொல்லி காந்தி முடிவெடுக்கிறாரு. அதே மாதிரி பல ஆண்டுகளுக்கு அப்புறம் என்ன வருது, அதாவது மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலுக்குள்ளே எல்லாருமே போய்க்கலாம் அப்படிங்கிற ஒரு தீர்ப்பு, ஒரு முடிவு வந்ததுக்கு அப்புறம் தான் காந்தி என்ன பண்ணுறாரு, அடுத்து எப்போலாம் மதுரைக்கு வர்றாரோ வர்ற டைம்லையுமே காந்தி மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலுக்குள்ளே சென்றார். அப்போ இது நமக்கு என்ன உணர்த்துது, தீண்டாமை ஒழிப்புக்கு, அதாவது தீண்டாமை நடக்கக்கூடிய ஒரு இடத்துக்கு காந்தி என்ன செய்ய மாட்டார், இருக்க மாட்டார், அந்த ஒரு பண்பை வெறுத்தார், தீண்டாமையை அடியோடு அழிக்கணும்னு நினச்சாருங்கிற ஒரு பண்பை நமக்கு சுட்டி காட்டுது. இது தீண்டாமைக்கு இது ஒன்று தான் அவர் பண்ணியிருக்காரான்னா இன்னொன்று பண்ணியிருக்காரு, என்ன, குற்றாலம் அருவியில் போய் குளிக்கிறது. ஸோ குற்றால அருவியில் போய் குளிக்கலாம்னு சொல்லி ஒரு முடிவு எடுக்கிறாங்க. அப்போ அதே மாதிரி அருவியில் குளிக்கிறதுக்கு எல்லாருக்கும் அனுமதியானா அனுமதி தான், எல்லாரும் போய் குளிச்சுக்கலாம். ஆனால் இந்த அருவிக்கு போகக்கூடிய வழியில் ஒரு கோவில் இருக்குது, அந்த கோவில் வழியை எல்லாரும் போக முடியாது, ஒரு குறிப்பிட்ட பிரிவினருக்கு நாங்கள் என்ன பண்ணியிருக்கோம், இந்த கோவில் வழியாக வரக்கூடாதுன்னு சொல்லி தடை விதிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லி ஒரு முடிவு காந்தியடியோட காதுக்கு வருது. அப்போ என்ன பண்ணிட்டாரு, இந்த மாதிரி தீண்டாமை நடக்கக்கூடிய ஒரு இடத்துல போய் நான் என்ன பண்ண மாட்டேன், இந்த வழியாக போய் நான் அருவியில் போய் நீராட விரும்பலை அப்படின்ற மாதிரி விஷயங்களையும் சொல்கிறாரு. அப்போ அதே தான் இங்கே இருக்கும் பாருங்கள், ஜஸ்ட் நீங்கள் கதை மாதிரியே அதை படித்து வச்சுக்கலாம். அப்போ இதுலேருந்து நமக்கு என்ன தெரியுது, காந்தி தீண்டாமை அப்படிங்கிற ஒரு பண்புக்கு எதிராக இருந்தார் அப்படிங்கிற விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கலாமா. அடுத்து வேறு என்னென்ன நிகழ்வுகள் இங்கே நடக்குது அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, காந்தியும் தமிழும், காந்திக்கும் தமிழுக்கும் என்ன சம்பந்தம், காந்தி தமிழரா,
அப்போ தமிழ் மேலே காந்திக்கு எப்படி பற்று வந்துச்சு அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா இப்போ இல்லை, ஆரம்ப காலகட்டத்திலே. எந்த காலகட்டம்னு பாருங்கள், தென்னாப்பிரிக்காவில் காந்தி வாழ்ந்துட்டு இருக்கும் பொழுதே தமிழ் மொழியை படிக்கணும் அப்படிங்கிற ஆர்வம் அவருக்கு உருவாகுது. அப்போ அவர் உருவானா மட்டும் போதுமா? நம்ம என்ன சொல்கிறோம், சும்மா ஒரு விஷயத்தை சொல்லிட்டு போயிடக்கூடாது, அதுக்கு ஒரு ஜஸ்டிஃபிகேஷன் தேவையில்ல. அப்படி தான் காந்தி இங்கே என்ன சொல்கிறார் அப்படின்னா, தமிழ் மொழியில் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சமானது, அதாவது என்னை கவர்ந்த ஒரு விஷயம் இருக்குது. அது யார் அப்படின்னா, ஜியு போப் எழுதின தமிழ் கையேடு அப்படிங்கிற ஒரு புக்கு. இதுதான் என்ன கவர்ந்த ஒரு நூலாக இருக்குது. அதுலேயுமே ரொம்ப ரொம்ப பிடிச்சது, எனக்கு ரொம்ப பெரிதுமாக நான் விருப்பப்படக்கூடிய ஒரு நூல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருக்குறள் அப்படிங்கிறதே சொல்கிறார். அப்போ இங்கே 2 ஒன்வேர்டு இருக்குது. காந்தியும் தமிழுங்கிற விஷயத்தில் கிட்டத்தட்ட 2 ஒன்வேர்டு. ஜியு போப்பினுடைய தமிழ் கையேடுங்கிறதும் ஒரு ஒன்வேர்டு. அதே மாதிரி காந்தியடிகள் பெரிதும் கவர்ந்த நூல் என்ன அப்படின்னா திருக்குறள்ங்கிறதும். அப்போ ஜியு போப்பினுடைய தமிழ் கையேடு ஒன்று, திருக்குறள்ங்கிறதும் 2 ஒன்வேர்டாக நமக்கு இருக்குது. ஸோ காந்தியும் தமிழும் அப்படிங்கிற ஒரு உணர்ச்சிக்கு கீழே வேறு ஏதாவது கண்டென்ட் இருக்கானா இருக்குது. 1937 சென்னையில் ஒரு இலக்கிய மாநாடு நடக்குது. சரி, 4வது ஒன்வேர்டாக நம்ம வச்சுப்போம். இந்த இலக்கிய மாநாட்டுக்கு யார் தலைமை தாங்குறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம காந்தி தான் தலைமை தாங்குறாரு. அப்போ இந்த இலக்கிய மாநாட்டுக்கு தலைமை தாங்கினதோட மட்டும் தமிழ் மேலே ஆர்வம் வந்துருமானா இல்லை. இந்த இலக்கிய மாநாட்டுக்கு குறிப்பாக ஒருத்தர் இருக்கிறார். அவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உவே சாமிநாதர். இவர் வரவேற்பு குழுவினுடைய தலைவராக இருக்கிறார். இவருடைய பேச்சை கேட்குறாரு அந்த மாநாட்டில் அமர்ந்திருந்த காந்தி. இந்த பேச்சை கேட்டு இதில் இவருடைய உச்சரிப்புகள் இருக்கட்டும், இவர் பேசக்கூடிய தமிழ் மொழியாக இருக்கட்டும், அதில் என்ன பண்ணுது, காந்தியடிக்கு அதிக அளவிலான ஒரு விருப்பம் உருவாகுது. விருப்பத்தை பார்த்த உடனே காந்தி என்ன ஒரு முடிவை வர்றாரு, என்ன ஒரு சொல்கிறாருன்னு பாருங்க. இந்த பெரியவரினுடைய அடிநிழலில் இருந்து தமிழை கற்க வேண்டும் என்ற ஆர்வம் எனக்கு உருவாகுது. அப்போ அந்த அளவு உவே சாமிநாதனுடைய தமிழ் பேச்சுக்கள் இருந்திருக்கு. காந்தியடிய கொள்கை ரீதியாக மட்டும் இல்லாமல் உணர்ச்சி ரீதியாகவும் அது என்ன பண்ணியிருக்கு, இழுத்திருக்குங்கிற ஒரு விஷயத்தையுமே நம்ம படிக்கணும். அப்போ காந்தியை மேலோட்டமாக படிக்கிறது மட்டும் இல்லாமல் அது என்ன வகையில் அந்த எதை உணர்த்திட்டு போயிருக்காரு அப்படிங்கிறத தமிழ்நாட்டில் காந்திங்கிற பாடத்தில் நம்ம என்ன பண்ணுறோம், தெரிஞ்சுக்கிட்டோம். அப்போ இந்த பாடம் ஃபுல்லாகவே காந்தி நடத்திய நிகழ்வுகள், காந்திக்கு நடந்த நிகழ்வுகள், அதில் உணர்த்திய உணர்ச்சிகள் எல்லாமே நமக்கு இருக்குது. அப்போ இந்த பாடத்தை தொடர்ந்து நம்ம எதை பார்க்குறோம் அப்படின்னா 4 திருக்குறளை பார்க்கணும். ஏன்னா இந்த சீரியஸ் ஃபுல்லாகவே நான் அப்படி தான் சொல்லியிருக்கேன். ஒரு யூனிட்டை பார்க்குறோம் அப்படின்னா அந்த யூனிட்டோட முடிவில் என்ன பண்ணுறோம், ஒரு 4 திருக்குறளை படிச்சுட்டு போயிடலாம். எல்லாத்தையும் மொத்தமாக உட்காந்து திருக்குறளை படிக்கணும்னா பாதி பேர் என்ன யோசிப்பாங்க, ஐயோ இன்னும் 100 திருக்குறளை படிக்கணுமா, இன்னும் 200 படிக்கணுமா, எப்போ படித்து முடிக்கிறது, பாதி மறந்து போயிடுமான்னு யோசிப்பாங்க. அப்படி இருக்கக்கூடாது. இந்த வீடியோ பார்க்குறோமா, ஒரு யூனிட்டை படிக்கிறோம், நோட்ஸ் எடுக்கிறோம், திருக்குறளை படிச்சிடறோம், முடிச்சிடறோம். ஸோ அப்படி தான் நம்ம இந்த ஆர்டிஎன் சீரியஸை நம்ம தொடர்ந்து கொண்டு போவோம். திருக்குறளில் எங்கேருந்து நான் ஆரம்பிக்கிறேன்னு உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா 6th ஆரம்பிப்போம். 6th 12th வரைக்கும் இருக்கக்கூடிய 4 திருக்குறள் சின்ன சின்னதாக பண்ணாலும் என்ன பண்ணிடலாம், ஃபுல்லாகவே நம்மளால் கவர் பண்ண முடியும். அப்போ முதல் திருக்குறள் எதை பற்றி பேசுதுன்னா கடவுள் வாழ்த்து. கடவுள் வாழ்த்து எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு குறள் தான். அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு. அதாவது எழுத்துக்களுக்கு எப்படி அகரம்ங்கிறது ஒரு ஆரம்ப பாயிண்டாக இருக்கோ, தொடக்கமாக இருக்கோ, அதே மாதிரி தான் ஆதி பகவன் இந்த உலகத்துக்கு ஒரு தொடக்கமாக இருக்காருங்கிற கடவுள் வாழ்த்துலேருந்து நம்ம ஆரம்பிக்கிறோம். 2வது திருக்குறள் எதை பற்றி இருக்குது அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா வான் சிறப்புன்னு சொல்லக்கூடிய அதிகாரம். வான் சிறப்பில் எதை பற்றி பேசுகிறாரு திருவள்ளுவர் எதை பற்றி பேசுகிறாருன்னா மழையை பற்றி பேசுகிறாரு. மழையை பற்றி 2 குறள்களில் சொல்கிறார். ஒன்று என்னென்னா விண்ணின்று பொய்ப்பின் விரிநீர் வியனுலகத்து உள்நின்று உடற்றும் பசி. அப்போ வானத்திலிருந்து பொழியக்கூடிய மழையானது பொய்ப்பித்து விட்டால், பெய்யாமல் போயிட்டால் என்ன ஆகும், உலகத்தில் உள்ள மக்கள் எல்லாம் பசியால் வாடிடுவாங்க. ஏன்னா மழையை நம்பி தான் வாழ்வாதாரம் இருக்கும். எப்படி வேளாண்மையிலிருந்து இன்றைக்கி ஆரம்பத்திலேருந்து முடிவு வரைக்கும் எல்லாமே எதை நம்பி இருக்குது, நீரை நம்பி இருக்குது. நீரின்றி அமையாத உலகுன்னு கூட நம்ம படிச்சிருப்போம். ஸோ அதே தான் இந்த விண்ணின்றி பொய்க்கக்கூடிய மழையை நம்ம சொல்லலாம். 2வது குறளில் இதில் என்ன சொல்கிறாரு, வான் சிறப்பில் பார்த்துட்டிங்கன்னா கெடுப்பதுவும் கெட்டாருக்கு சார்வாய் மற்றாங்கே எடுப்பதுவும் எல்லாம் மழை. அதாவது நமக்கு தேவையான காலத்தில் மழையானது பெய்து நம் பாதுகாக்கிறதும் அதுதான். நமக்கு தேவையான காலத்தில் மழை பெய்யாமல் போயிட்டு நம்மளை கஷ்டத்துக்கு ஏற்படுத்துறதும் இந்த மழை தான் அப்படின்னு சொல்லி மழையினுடைய பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ், நன்மை தீமைகளை விளக்கி கூறியிருக்காரு இந்த குறளில். ஸோ அப்போ 3 குறள் முடிஞ்சிருச்சா. 4வதாக இருக்கக்கூடிய குறள் என்னன்னு பார்த்துட்டிங்கன்னா நீத்தார் பெருமை, அதாவது பெரியவர்களை பற்றி சொல்லுவார். இந்த குறள் எதை சொல்லுது பாருங்க, செயற்கரிய செய்வார் பெரியர் சிறியர் செயற்கரிய செய்கலாதார். அப்போது நம்மளால் முடியாதுன்னு ஒரு செயலை வச்சுருப்பாங்க. எல்லாருக்கும் இது இருக்கும், எல்லோரும் தன்னைத்தானே நினச்சிக்கிறே தான். அப்படி முடியாத செயலையை முடிச்சு காட்டுறவங்க தான் யார், பெரியவர்கள்.
அதுவே இது என்னால் முடியாதுப்பா அப்படின்னு சொல்லி இந்த செயலை செய்யாமல் விட்டுருவங்க யார்? சிறியவர்கள்னு சொல்லி பெரியாருக்கு உண்டான பெருமையை வந்து இதில் சொல்கிறார். அதான் நீத்தார் பெருமை. அப்போ என்ன பண்ணிட்டோம்? 4 குறளையும் படிச்சிட்டோம். பெரிய ஒரு கஷ்டம்லாம் கிடையாது. இந்த குறள் ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு குறள் தான். அப்போ இந்த சீரியஸ் எதை பற்றி பேசுது? மறுபடியும் சொல்கிறேன், ஒரு யூனிட் 4 குறள், யூனிட் 4 குறள்னு சொல்லி எல்லா வீடியோஸுமே நம்ம அப்கமிங் வீடியோஸ் ஃபுல்லாகவே இந்த டாபிக்ஸை இதை பேஸ் பண்ணியே நம்ம கவர் பண்ணிட்டு போவோம். இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். மறக்காமல் நம்ம உஸ்தாதியனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.